ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபே ஸ்டோர் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான ஒரு மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது 4வது தமிழ் மாதமான ஆடி மாதம் முடிந்து அடுத்ததாக 5வது தமிழ் மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது. ஆகஸ்ட் 17ஆம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதம் 5வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய இந்த 5வது மாதம் ஆவணி மாதம். இந்த ஆவணி மாதம் கிரகங்களுடைய நிலையை வைத்து ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அப்படி கணிச்ச விஷயங்களை இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மேசராசி, ரிஷபராசி, மிதுன ராசிக்காரங்களுக்கு வீடியோ போட்டுட்டோம். இந்த வீடியோவில் மிதுனத்துக்கு அடுத்து இருக்கக்கூடிய கடக ராசிக்காரங்களுக்கு சொல்ல போகிறோம். இந்த வீடியோவை தம்ப்நெயிலில் பார்த்தது போல் கடக ராசிக்காரங்க ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு ஆவணி மாதம் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ சூரியன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடக ராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு மாற போகிறாரு. சிம்ம ராசிக்கு மாறினதுக்கு பின்னாடி தமிழ் மாதமானது 5வது மாதம் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆடி மாதம் தெய்வீகமான மாதம் முடிந்து அடுத்ததாக சுப மாதம் ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆவணி மாதத்தை சிம்ம ராசியில் சூரியன் பயணம் செய்கிறதுனால சிம்ம மாதம் என்றும் அழைக்கலாம். அட் த சேம் டைம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விநாயகர் மாதம் என்று அழைக்கலாம். என்ன காரணம் அப்படின்னு கேட்குறீங்களா? விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தி வருங்க. அதாவது விநாயகருக்கு உகந்த விநாயகர் சதுர்த்தினா விநாயகர் அவதரித்தது தாங்க இந்த ஆவணி. அதனால் இந்த ஆவணியை விநாயகர் மாதம் என்று சொல்லலாம். ஸோ ஆவணி மாத ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் கடக ராசிக்காரங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கடக ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு ஆவணி பிறந்ததுக்கு பின்னாடி என்ன பலன் இந்த 2024க்கானது கிடைக்குங்கிறத முழுமையாக தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு கடக ராசிக்காரங்க புனர்பூஷம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க உங்களுக்கான தாள்களை நோட் பண்ணிக்குங்க. எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாக தான் இருப்பீங்க. இந்த எண்ணம் கொண்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பணவரவு எதிர்பார்த்தபடி இருக்கும். சுபகாரியங்கள் கூட திட்டமிட்டபடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடக்கும். அப்புறம் நெருக்கமானவர்களோடு பேசி மகிழ்கிறது உங்களுக்கு சாத்தியமாகும். நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க பெறுவீங்க. நண்பர்கள் கிட்ட உதவிகள் வேணும்னா தாராளமாக கேட்கலாம். மனதில் கூட திடீர் குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். அந்த குழப்பம் மட்டும் ஏற்பட்டு நீங்கும் போது பொறுமையாக இருங்க. குடும்பஸ்தானத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் என கிரகங்களுடைய கூட்டணி பெற்று இந்த ஆவணி மாதம் சஞ்சாரம் செய்து இது தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களை மேற்கொண்டு வியாபாரத்தில் முன்னேற்றம் காண்பதற்கு உதவியாக இருக்கும். அப்புறம் தொழில் தொடர்பான பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரிடும். வியாபாரத்துக்கு என்று புதிதாக இடம் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் சாத்தியமாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேல் அதிகாரிகள் கூறிய பணிகளை எதுவாக இருந்தாலும் திட்டமிட்டு செயல்படுங்க. அப்படி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா வெற்றிகரமாக எல்லாத்தையும் செய்து முடிக்க முடியும். வருமானம் கூட திருப்திகரமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கும். குடும்பத்தில் ஒரு வகையான நிம்மதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். இது கணவன் மனைவிக்கிடையே சகஜ நிலையை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீடிக்க செய்யும். அப்புறம் குடும்பத்திற்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். பிள்ளைகளுடைய செயல்திறன் அதிகரிக்கும். உறவினர்கள் மூலம் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நன்மை தீமை பற்றிய கவலை இல்லாமல் எதையும் செய்ய இந்த ஆவணி மாதம் முற்படணும். அப்படி பண்ணிங்கன்னா நட்பு வட்டம் விரிவடையும். நட்பு வட்டம் விரிவடையும் போது நிதானமாக பழகிறது நல்லது. அப்போ தான் உற்சாகமாக இருக்க முடியும். டெக்னிக்கல் சார்ந்த துறையில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிலும் வெற்றியானது கிடைக்கும். செயல்களில் வேகம் உண்டாகும். புத்தி சாதுரியம், அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். எதை செய்வது எதை விடுவது என்ற மன தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அதனால் இந்த மன தடுமாற்றத்தை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதிர்பார்த்த பணவரவு உங்களுக்கு தாமதப்படும். அந்த பணவரவு தாமதப்படுங்கிறதுனால பணத்தை செலவு பண்ணுவதை கண்ட்ரோல் பண்ணுங்கள். திடீர் சோர்வு உங்களுக்கு உண்டாகும்.
மாணவர்கள் கல்வியில் முன்னேற திட்டமிட்டு செயல்படணும். எதிலும் முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறது நன்மை தரும். ஸோ முன்னெச்சரிக்கையோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செயல்படுங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, விநாயகர் பெருமான தேங்காய் உடைத்து இந்த ஆவணியில் வழிபட்டு வரணுமா. இதை செய்திங்கன்னா காரிய தடைகள் நீங்கும், மனக்குழப்பம் தீரும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் கடகராசிக்காரங்க புனர்பூசம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க செய்திடுங்க. ஆவணி பிறந்த உடனே செய்திடுங்க, நல்லது நடக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஆவணி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடகராசி பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கான கணிப்பு இது. ஸோ பூச நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு ஆவணி எப்படி இருக்குங்கிறத ஷேர் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. எந்த கடினமான வேலைகளையும் சரியாக செய்து முடிக்கக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எல்லா காரியங்களும் சுமூகமாக நடந்து முடியும். அப்புறம் நுகஸ்திரநாதன் சனி பகவான் வக்ரம் பெற்று இருக்கிறது உங்களுக்கு 7ஆம் பார்வையில் குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. இந்த ஒரு காரணத்தினால மன துணிவு உண்டாகும், எதையும் வேகமாக செய்து முடிக்க முடியும். அதே போல் செலவு அதிகரிக்கும், தடை தாமதம் எல்லாமே விலகும். மற்றவர்கள் விஷயத்தில் கவனம் செலுத்துவதை தவிர்க்கிறது நல்லது. தொழில் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதையும் சாதிக்கக்கூடிய திறமையானது உண்டாகும். எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். சரக்குகளை கையாளும் போது கவனமாக இருக்கணும், இல்லைனா உங்களுக்கு பாதிப்பு உண்டாகும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வீண் அலைச்சலை சந்திக்க வேண்டியது இருக்குது. வேலைகளை செய்த கரெக்டாக முடிக்கிறதுல அக்கறை காட்டுங்க. அப்படி நீங்கள் காட்டினீங்கன்னா மட்டும்தான் அலைச்சல்கள் சந்திக்க வேண்டியாமல் தப்பிக்கலாம். அப்புறம் புதிய பதவி கூட கிடைக்கலாம். மேலிடத்தில் மூலம் அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் காணப்படும். குடும்ப உறுப்பினர்கள் மூலம் கூடுதல் வருமானம் கிடைக்க பெறலாம். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை காணப்படும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது மன மகிழ்ச்சியை தரும். நினைத்ததை நடத்தி முடிப்பதில் ஆர்வம் காட்டணும். சொத்து பிரச்சனை தீர்வு பெறுவதற்கு அதுதான் வழி. கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு அடுத்தவரிடம் உங்களது செயல் திட்டங்களை பற்றி கூறுவதை தவிர்க்கிறது நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கிறது நல்லது. பேச்சாற்றல் மூலம் தொழில் லாபம் கூடும். போட்டிகளை தவிர்க்க துணிச்சலான முடிவுகளை எடுக்க நினைத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அரசியலில் இருக்கக்கூடிய உங்களுக்கு மேலிடம் கூறுவதை கேட்டு தடுமாற்ற அடையலாம். நிதானமாக யோசித்து ஒவ்வொரு காரியம் செய்கிறது நல்லது. பணவரவு திருப்தி தரும். நடைபெறக்கூடிய சில விஷயங்கள் உங்கள் கோபத்தை தூண்டலாம். எனவே வீண் வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் மிகவும் கவனமாக பேசுவதன் மூலம் நன்மை உண்டாகும். மாணவர்களுக்கு எதிர்கால கல்வி பற்றிய எண்ணம் மேலோங்கும். அது தொடர்பான பணிகளில் ஈடுபடும் போது உங்களுக்கு காரிய வெற்றி உண்டாகும். நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் அனுமனுக்கு வடமாலை சாத்தி ஆவணி மாதம் வழிபாடு செய்கிறது. இதை செய்தீங்கன்னா வெற்றி உண்டாகும், எதிர்ப்பு நீங்கும், மனதைரியம் கூடும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை செய்திடுங்க. அடுத்ததாக கடகராசி ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆவணி எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சிக்கன வீட்டம் காக்கும், சேமிப்பை நாட்டை காக்கும் என்பதை நன்கு உணர்ந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் அறிவுத்திறன் அதிகரிக்கும். சாதுரியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பணவரவு அதிகரிக்கும். சுகஸ்தானத்தில் கேது பகவான் சஞ்சாரம் செய்கிறாரு. அடுத்தொரு பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்க்கிறது நல்லது. இசை நாட்டியம் போன்ற கலைகளில் ஆர்வம் பிறக்கும். வீண் ஆசைகள் தோன்றலாம். மனதை கட்டுப்படுத்தி கொள்வது இதனால் நல்லது. சின்ன விஷயங்களில் மனநிறைவு உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றங்கள் காணப்படும். வாக்குவன்மையால் லாபம் கிடைக்க பெறுவீங்க. புதிய ஆர்டர் தொடர்பாக பயணங்கள் செல்வதற்கு வாய்ப்பு நேரும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. சக ஊழியர்களோட எளிதில் கருத்து வேற்றுமை உண்டாகலாம், கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் உங்களுக்கான அங்கீகாரம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருப்பவர்களுக்காக உழைக்க வேண்டியது இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை ஏற்படும். குழந்தைகளுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழலாம். வீட்டில் உள்ளவர்களோடு இருந்து வந்த மோதல்கள் குறையும். கலைத்துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும்.
அவசர முடிவுகளை இந்த டைம் தவிர்க்கிறது நன்மை தரும். அரசியல் துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவு எடுக்க நினைக்கணும். அடுத்தவர் யோசனைகள் கேட்டு தடுமாற்ற அடையாமல் நீங்கள் முடிவெடுக்கிறது நல்லது. எதிர்ப்புகள் அகலும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற எடுக்கக்கூடிய முயற்சி சாதகமான பலன் கிடைக்கும். சாதுரியமான பேச்சால் நன்மை கிடைக்கும். அதனால் சாதுரியமாக பேசுங்க. நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா, குலதெய்வத்தை பூஜித்து வணங்கி வர்றது. ஆவணி மாதம் இதை பண்ணிங்கன்னா எல்லா தடைகளும் நீங்கும், காரிய அனுகூலம் உண்டாகும், மனதில் அமைதி ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் செய்திடுங்க. ஸோ கடக ராசிக்காரங்க பூஷம், ஆயுள்யம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக முக்கியமான புனர்பூசம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த எல்லாருக்குமே என்ன நடக்கும் அப்படிங்கிறத தனித்தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை அவங்கவுங்க தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கடகராசிக்காரங்க பார்த்து பலனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்களுக்கு வரைக்கும் ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ கடகராசிக்காரங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டேன். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கடகராசி தொடர்ந்து சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கான தகவல்களை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.